ஹலோ மக்களே! இப்போ இன்ஸ்டாகிராம தொறந்தாலே இந்த வீடியோ தான் செம்ம ட்ரெண்டா போயிட்டுருக்கு. இது எப்படி நீங்க உங்க இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃப்ளோவோ இல்ல கிளிங் ஏஐயோ இல்லாம வேற ஒரு புது ஏஐ வச்சு ஒரு புது ட்ரிக்ல வந்து நான் இத வந்து எடிட் பண்ணியிருக்கேன். அது என்ன எப்படி எடிட் பண்றது அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்லப் போறேன். அதனால தான் நீங்க வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா வீடியோ எடிட் பண்றது கஷ்டமாயிரலாம். ஸோ வீடியோவ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை கசகசன்னு ஒரே இதாக அப்படியே போட்டு இழுக்காம 3 ஸ்டெப்பா பிரிச்சு டீட்டெயிலா சொல்லி தரேன். அதுல ஸ்டெப் 1 இது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ யூஸ் பண்ணி இந்த வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல போட்டோ உங்களோட போட்டோ வந்து எடுத்துக்கங்க. அதை எடுத்து ஜெமினில அப்லோட் பண்ணிட்டு நான் கொடுக்குற ப்ராம்ப்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோ கீழே போட்டு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும். ஜெமினி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட போட்டோவை மாற்றி கொடுத்துரும். அதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜெமினில லெஃப்ட் சைட் டாப் கார்னர்ல இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நியூ சேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெமினில இருந்து ரெடி பண்ண அந்த போட்டோ வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணிட்டு போட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு அந்த ப்ளஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க அந்த விவோ 3.1 மாடல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் வேறு சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 24,500 வரும். இருக்குன்றவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்றவங்க ஜியோ சிம் வச்சிருக்க ஃப்ரெண்டோட மொபைல்லையோ இல்லை அவரோட மெயில் ஐடியோ வாங்கி லாகின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோ மாடலில் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க இந்த வீடியோ ப்ராம்ப்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் சுற்றிட்டு உங்கள் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். வீடியோ ஜென்ரேட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த ப்ராம்ப்டெல்லாம் எங்கே இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு அந்த சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனலாக எல்லாத்தையுமே டேரெக்டாக கொடுத்துட்றேன். ப்ராம்ப்ட் கூட சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் சுற்றிட்டு இந்த மாதிரி வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தாச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ எப்படி ஜென்ரேட் பண்ணி அனிமேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் சேம் ஸ்டெப்ஸ் தான். நான் இமேஜ் ப்ராம்ப்ட் வீடியோ ப்ராம்ப்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராமில் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு இமேஜ் ப்ராம்ப்ட்டை கொடுத்து இமேஜை டவுன்லோட் பண்ணி அந்த இமேஜை கொடுத்து வீடியோ ப்ராம்ப்ட்டை போட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த வீடியோவை டேரெக்டாக டெலிகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே உங்களோட பாடியோ இல்லை ஃபேஸோ இதில் வந்து அப்பியர் ஆக போகிறல, ஜஸ்ட் 2 கை மட்டும் தான் வரப்போகுது. அதுக்கு எந்த வீடியோனா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக அந்த வீடியோ கொடுத்துறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது ஸ்டெப்பில் இந்த வீடியோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களோட ஃபோட்டோயும் இந்த மாதிரி பறக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஃபஸ்ட்டு தேவை. இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணி வச்சுறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அப்லோட் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஃபோட்டோவை இங்கே வந்து யூஸ் பண்ணுங்கள். நம்ம கொடுக்குற அந்த ப்ராம்ப்ட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி அங்கே கொண்டு பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். உங்களோட ஃபோட்டோவையும் இந்த மாதிரி சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்துரும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான ஸ்டெப்பு, கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப்பும் கூட. ஏன்னா நீங்கள் நிறைய ஏஐயில் வந்து எடிட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, அது சம்மந்தமே இல்லாமல் ரிசல்ட் வந்துருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்துச்சு. அதனால் நம்ம யூஸ் பண்ணுற ஏஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்ஸ்வர்ஸ் ஏஐ. இந்த ஏஐ பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷனாகவே அவைலபிளாக இருக்குது. அப்ளிகேஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணுறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சாம்பிள் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணி மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ண வேண்டியிருக்கும். மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இந்த ஏஐ எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னா இப்போ ஐகார்டில் வரும். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து என்ன வரும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஐக்கான நிறைய இருக்கும். அதை ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்த சாம்பிள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ இந்த கீழே இருக்க இந்த சின்ன பாக்ஸை கிளிக் பண்ணி நமக்கு கூகுள் ஜெமினிலேருந்து ரெடி பண்ண இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்ற பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்சன் அப்படின்னு இருக்கும். மேலே வந்து அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் செலக்ட் ஆகிருக்கும். கீழே அந்த பாக்ஸில் பர்சன் பேக்ரவுண்ட் நிறைய இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி பிக்சல் குவாலிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க 540 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 720 பிக்சல் நீங்கள் வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் கட்டுற மாதிரி கேட்கும். ஸோ ப்ரீமியம்லாம் கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் 2 ஆட் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை எனேபிள் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இப்போ அந்த 720 பிக்சல் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதை இன்ட்டு கொடுத்துட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பார்க்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆடை பார்த்து விட்டீங்க அப்படின்னா போதும் 720 பிக்சல் எனேபிள் ஆயிரும். 720 பிக்சல் வந்து எனேபிள் ஆனதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். வீடியோ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சா இந்த டேப் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மெயின் பேஜுக்கு வந்து வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா வீடியோ இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி MP4 அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவை ரெடி பண்ணியாச்சு. ஸோ நமக்கு தேவையான அந்த 3 வீடியோமே நான் வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோலாம் கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணிட்டு தேவையில்லாத இடத்துல கட் பண்ணி எடுத்துகிட்டு
எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பிஜிஎம் ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி பண்ணால் போதும் இந்த வீடியோ சூப்பராக ரெடி ஆயிரும். எடிட் பண்ணுறது இந்த வீடியோ அப்லோட் பண்ணிருக்கலாம். ஸோ ஆல்ரெடி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஆயிருச்சு, அதனால தான் அப்லோட் பண்ணல. எடிட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதே ஒரு வீடியோ போட்டலாம். அதே மாதிரி கேப்கட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேப்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஆயிருச்சு. ஸோ புது வெர்ஷன் வந்து வந்துச்சு. அந்த புது வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ இருக்க போது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும்.